பாத்தீங்கன்னா ப்ரீ கேஜில இருந்து எல்கேஜி ப்ரோமோட் ஆகிட்டாரு. KG1 போறாரு. இந்த கிரைண்டரோட விலை எவ்வளவுன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. இதோட பிரைஸ் வந்து ஒரிஜினல் பிரைஸ் ரொம்ப காஞ்சிடுச்சு. கத்திரிக்காய் வச்சுதான் கட் பண்ணி எடுக்கணும்னு நினைக்கிறேன். தண்ணி தெளிச்சிட்டு அப்படியே இப்படி எடுத்தா வந்துடும் அழகா. சூப்பரா வருதுல்ல. பச்சை பயிறு குருமா இன்னும் கொஞ்ச நேரத்துல ரெடி ஆயிடும். இது கொதிச்சதுன்னா நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ரோஸ் வந்துட்டு காய வைக்கணும். யஷ்விதா பால் குடிக்கிற ஃப்ரெண்ட்ஸ். 10 நாள் லீவுக்கு அப்புறம் இப்பதான் ஃபர்ஸ்ட் டே கிளம்புறாரு ஸ்கூலுக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஒரு மார்னிங் ரொட்டீன் விலாக் தான் பார்க்க போறோம். ஜஷ்விதா வந்து பாத்தீங்கன்னா ப்ரீ கேஜில இருந்து எல்கேஜி ப்ரோமோட் ஆகிட்டாரு. KG1 போறாரு. அவருக்கு என்னன்னே தெரியல. செய்தா ரேவதி மேம் தான் வருவாங்களா? மேம் தெரியல, அழகா சொல்றாரு. ரேவதி மேம் தான் வருவாங்க. ஓகே, பால் குடிச்சிட்டு ஸ்கூலுக்கு கிளம்ப வேண்டியதான். கிளம்பலாம். நானும் எதுவுமே சாப்பாடுலாம் செய்யல. சிம்பிளா வந்து கோதுமை தோசை மாதிரி ஊத்தி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வாழைப்பழம் இருக்குது, அதான் பாப்பாக்கு இன்னைக்கு ஸ்நாக்ஸ். இதுக்கப்புறம் ஜெஷிதாக்கு 3 மணி வரைக்கும் ஸ்கூலு. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன இருக்குமா அந்த பேக்ல? 2 இருக்கா? சரி சரி. வாழைப்பழமும் அப்புறம் 2 பிஸ்கெட் போட்டு அனுப்பிச்சிருக்கேன். ஏன்னா 3 மணி வரைக்கும் இன்னைக்கு ஸ்கூல் இல்ல. அதனால எப்பயுமே வந்து காலையில 8:30 மணிக்கு போனானா 8:45 நினைக்கிறேன். 8:45 அங்க பிரேயர் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. 8:30 மணி 8:45 போனானா 12 மணி 1 மணிக்கெல்லாம் கூட்டிட்டு வந்துடலாம். 12 மணி அங்க சாப்பாடு கொடுத்து ரெடியா வச்சிருப்பாங்க. நாங்க 1 மணி போய் ஜம்முன்னு கூட்டிட்டு வந்துருவோம். இப்ப 3 மணி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூலு, ஃபுல் டே ஸ்கூலு. ஜஷ்விதா இதுக்கப்புறம் உனக்கு ஃபுல் டே ஸ்கூல் போகணும். ஜாலியா ஜஷ்விதா? நல்லா படிப்ப தானே? நல்லா படிப்பியா? நல்லா படிக்குவேன். சரி சரி. காலையில பிரேக்ஃபாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மல்டிகிரெயின் சப்பாத்தி தான் செய்ய போறேன். சப்பாத்திக்கு வந்து மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். ஓகே, அது தனியா ஊறட்டும். இந்த சைடு குருமா, பாசிப்பருப்பு குருமா செய்ய போறேன். பாசிப்பருப்பு குருமா? ஆமா. ஓகே. நம்ம சுண்டல்லாம் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான் இதுவுமே. இது டேஸ்ட்டுமே நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஊற வைக்கிறது அப்படியே இன்ஸ்டன்டா செய்யறதுனால கொஞ்சமா வறுத்துட்டு அதுக்கப்புறம் குக்கர்ல போட்டா ஈஸியா வெந்துடும். லைட்டா வறுத்துக்கணும். ஆமா, லைட்டா வறுத்துட்டு சேர்க்கும் போது நல்லா வெந்துடும். அது கூட ஒரு உருளைக்கிழங்கும் போட்டுக்கலாம். நல்லா டேஸ்டுக்காக இதை வறுத்து சேர்த்துக்கிறேன். ஜஸ்ட்லாம் குளிச்சுட்டு வந்துட்டா ஃப்ரெண்ட்ஸ். பாலும் குடிக்க வச்சாச்சு. அவளுக்கு மேக்கப் மட்டும் போட்டு ரெடி பண்ணி அனுப்ப வேண்டியதான். அவ வெறும்னே சப்பாத்தி அப்படியே கூட சாப்பிடுவா. ஒரு சப்பாத்தி கொடுத்துடலாம். நம்ம இது வந்து பிரேக்ஃபாஸ்ட் நம்ம சாப்பிட்றதுக்காக தான். ஓகே, அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமா உப்பு போட்டு பச்சைப்பயிரையும் உருளைக்கிழங்கும் போட்டிருக்கேன். இதை அப்படியே வேக வச்சிடலாம். ஒரு 2 விசில் தான் வெந்துடும். அதுக்குள்ள வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் ரெடி பண்ண நார்மலாக குருமா வைக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிடுவேன். ஜஷ்விதா சீக்கிரமா சாப்பிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பணும்னா குட் கேர்ள். ஜெஷிதாவுக்கு யூனிஃபார்ம்லாம் கொடுப்பாங்களா? பேக்லாம்? ஆமா கொடுப்பாங்க, பொறுமையா கொடுப்பாங்க. இப்பதானே இந்த கிளாஸ் போறாரு. ஒயிட் கலர் யூனிஃபார்ம் பேபி, சாண்டில் கலர். நல்லா தான் இருந்தது யூனிஃபார்ம்லாம். சூப்பரா. யூனிஃபார்ம்லாம் ஃபீஸ் கட்டணும். கொடுப்பாங்க. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் போறாரு. போயிட்டு பேக் புக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வாங்கிட்டு வரணும். வாங்கிட்டு வந்ததுன்னா நாளில் வந்து அழகா யூனிஃபார்ம் போட்டு போகலாம். ஓகே ஓகே. வாங்கிக்கணும் சீக்கிரமா. சாப்பிடா, வாங்கி சாப்பிடு, சீக்கிரம் சாப்பிடு. அம்மாக்கு பாய் சொல்லு. அம்மாக்கு சொல்லு பாய். பாய். சப்பலே இல்ல, உங்க அப்பா வாங்கி தரவே இல்லை. அந்த சப்பலை கட்ட வச்சுடு. செப்பல் கார்ல இருக்குது, போயிட்டு கார்ல இருந்து எடுத்துட்டு போ. ஓகே. கார் ரோடு வேலை நடக்கிறதுனால கார் எடுத்துட்டு வரல ஃப்ரெண்ட்ஸ். செப்பல் இல்லன்னு கம்ப்ளைன்ட் பண்றாரு. செப்பல் புதுசா வாங்கி கொடுத்தாங்க, அவங்க கார்ல இருந்து எடுத்து கொடுத்தாங்க. ஏன்னா கடை ஓபன் ஆகல ஃப்ரெண்ட்ஸ். செப்பல் இல்லன்னு கம்ப்ளைன்ட் பண்ணிட்டே போறாரு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உருளைக்கிழங்கும் பச்சை பயிறு வேக வச்சோம் இல்லையா, அதை வந்து லைட்டா மசிச்சுக்கலாம். ஃபுல்லா மசிக்க தேவை. லைட்டா அந்த உருளைக்கிழங்கு மட்டும் மசிச்சு விட்டுக்கலாம். அவ்வளவுதான். இப்போ குருமா செய்ய போறேன். ஈஸியா செஞ்சிடலாம் டக்குன்னு. அப்படிதானே? அரைச்சி வச்சிருக்கேன். அரைச்சி போட்டு சரி செஞ்சிடலாம். வதங்கிறதுக்குலாம் லேட் ஆகும். இதை அரைச்சிட்டா அது நல்லா கிரேவி மாதிரி வந்துடும்.
பச்சை பயிறு சப்பாத்தி குருமா ரெடி பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் பட்டை வகை கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கிறேன். இதில் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு எல்லாமே கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கிறேன். சாரி, மிக்சியில் போட்டு அதான் கிரைண்டர் ஞாபகம் வருது. வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குறை அரைச்சி ஊற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே சாஃப்டா அரைக்காம கொஞ்சமா வந்து நம்ம கோர்ஸா கட் பண்ணி போட்டா எப்படி இருக்கும் அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அரைச்சிருக்கேன். கொஞ்சம் ஃபிளேவர் நல்லா இருக்கும். நம்ம எப்பயுமே வந்து ஃபுல்லா அரைச்சி ஊற்றக்கூடாது. இது எப்பயும் நல்லா பொடியா கட் பண்ணி போட்டுட்டா நல்லா இருக்கும். கட் பண்றதுக்கு பதில் நான் வந்து பாத்தீங்கன்னா மிக்ஸில அரைச்சி போட்டேன். சரி, இதை லைட்டா அதை வதக்கிட்டு தக்காளியும் அதே மாதிரி அரைச்சி வச்சிருக்கீங்க பாரு. பிளெண்டர்ல போட்டேன். தக்காளியும் போட்டு கொடுத்துட்டா அப்படியே வதங்கினோடவே மசாலா போட்டோம்னா நம்ம கிரேவி ரெடி ஆயிடுது. சிம்பிளா பண்ணலாம். 2 minutes தான். நம்ம பொரியுமா அரிஞ்சு வதக்கி பண்றதுக்கு லேட் ஆயிடும். அரைச்சி ஊத்தினோமா கொதிக்க வச்சோமா நல்லா இருக்கும். எப்பயுமே இது மாதிரி அரைச்சி ஊற்றி வைக்கும் போது வெங்காயத்தை தனியாகவும் தக்காளி தனியாகவும் அரைச்சி வதக்கினாதான் அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னா அந்த சட்னி டேஸ்ட் வந்துடும். ஒன்னா அரைச்சா தக்காளி சட்னி மாதிரி வந்துடும். எப்பவுமே கொஞ்சம் தனித்தனியா வதக்கிட்டு அதுக்கப்புறமா அரைக்கணும் சார். தனித்தனியாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா வதக்கணும். ஏதோ வளரும் நம்ம வந்து என்னன்னு தெரியல. ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி அரைச்சி வச்சிருக்கேன், அதையும் எடுத்துக்கிறேன். 2 நாளா வந்து பாத்தீங்கன்னா வீடியோவே போடல ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வேலையை வந்து பாத்தீங்கன்னா சென்னைக்கு போயிட்டோம். அதனால வீடியோ எதுவுமே போட முடியல. இன்னைக்கு வந்து நம்ம காலையிலே மார்னிங் ரொட்டீன் vlog தான் பாக்குறோம். மொட்டை மாடி போய் பார்க்கவே இல்லை. தக்காளி லாஸ்டா பறிச்சு மறுபடியும் பழுத்துருக்கும்ல தக்காளி. தக்காளி கத்திரிக்காய் எல்லாம் பார்க்கணும் மறுபடியும். கரெக்டா 2 நாள் ஆகுதுல்ல. ஆமா, 2 daysல எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 2 days ஒன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுல பறிச்சுட்டே இருந்தேன்னா நல்ல காய் வருது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தடுத்து நிறைய பிஞ்சு வருது கத்திரிக்காய் எல்லாம். பறிச்சு வந்து வைக்கணும். மதியம் சிம்பிளா தயிர் சாதம் செஞ்சுட்டேன். தயிர் தாளிச்சு கத்திரிக்காய் வந்து எண்ணெய் கத்திரிக்காய் மாதிரி பண்ண நல்லா இருக்கும். கத்திரிக்காய் நிறைய கத்திரிக்காய் வேற பறிச்சு வச்சிருக்கேன். மேலேயும் வேற கத்திரிக்காய் இருக்கும். ஓகே, தக்காளியை போட்டு நல்லா வதக்கலாம். தக்காளி சேர்த்தது நல்லா வதங்கிடுச்சு. இது கூட கொஞ்சமா ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். பயங்கர கலர்ஃபுல்லா இது. அப்பதான் இருக்கும். அப்புறம் சால்ட் கொஞ்சமா போட்டுக்கலாம். இதுல ஆல்ரெடி சால்ட் போட்டு வேக வச்சிருக்கேன். சரி, போட்டுட்டு கொஞ்சம் தனியா பவுடர், தனியா பவுடர் இல்லைன்னா நம்ம குழம்பு தூள் போட்டுக்கலாமா? குழம்பு தூளே போடுறேன். கொஞ்சமா வீட்டு குழம்பு தூள் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டைம் நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு குழம்பு தூள் பேபி. எப்பயுமே மஞ்சளா இருக்கும். ஆமா, இந்த தடவை கலர்ஃபுல்லா தான் இருக்கு. கொஞ்சமா நான் மஞ்சளை எடுத்துட்டேன். நீ 100 ரூபாய்னு வந்தல, பாதி எடுத்துட்டேன். நல்லா ரெட் கலரா இருக்கு. ஓகேவா? அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். மசாலா எல்லாமே வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சிருக்கோம் இல்லையா உருளைக்கிழங்கையும் பச்சை பயிரையும் சேர்த்துடலாம். ஓகே, நல்லா கலர்ஃபுல்லா இருக்கேப்பா. அம்புட்டு தான். இது கொதிச்சதுன்னா நமக்கு குருமா ரெடி ஆயிடும். பச்சை பயிறு குருமா. ஆமா, நல்லா புரோட்டீன் நிறைய இருக்கும். டேஸ்டும் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிடுறது சிம்பிளா ரெடி பண்ணிடலாம். நம்ம நல்லா சுண்டல் இருந்தாதான் வந்து குருமாலாம் ரெடி பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் இது எங்க வீட்டு பழைய வீட்டுல பார்த்து கீழ் வீட்டு அக்கா இருந்தாங்க, நிக்லேஷ் அவங்க அம்மா. அவங்கதான் ஒரு டைம் செஞ்சு கொடுத்தாங்களா ஜெஷிதாக்கு. அதுல இருந்து டேஸ்ட் நல்லா இருந்தது. அப்புறமா தான் இந்த பச்சை பயிர் வந்து யூஸ் பண்ணி செய்ய ஆரம்பிச்சேன். நல்லா இருக்கு. பச்சை பயிறு குருமா இன்னும் கொஞ்சம் நேரத்துல ரெடி ஆயிடும். இது கொதிச்சதுன்னா நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். குருமா வந்து ரெடி ஆயிட்டே இருக்கா. பக்கத்துல சப்பாத்தி போட்டுடலாம். அது கொஞ்ச நேரம் தான். ஆமா, ரெடி ஆன உடனே சாப்பிடலாம். அதுக்கு நம்ம சப்பாத்தி ரெடி பண்ணிக்கலாம். ரெடி ஆயிட்டு இருக்கு. சப்பாத்தி பிரிச்சு வச்சா கரெக்டாக உருட்டி போட்டுடலாம். ஆமா, ஒரு பக்கம் தோசை கல் இருக்கு ரெடியா. அப்படியே சப்பாத்தி ரெடி பண்ணிட்டு தான். அப்புறம் வத்தல் போட்டோம்ல, அது அந்த துணியிலே இருக்கு 2 நாளா. அதை எடுத்து பொரிச்சு பாப்போம். நீங்க தண்ணி தெளிச்சு வெளியே எடுக்கணும். மறுபடியும் காய வைக்கணுமா? பொரிச்சு பார்க்கலாம். மதியம் லஞ்சுக்கு வந்து கொஞ்சமா தண்ணி தெளிக்கிறதுக்கு முன்னாடி எடுத்து பொரிச்சு பார்க்கலாம். பொரிக்கிறதுக்கு வச்சுக்கிட்டு மீதி வந்து காய வைக்கணும். தண்ணி தெளிச்சு துணியில இருந்தே வரணும். அந்த ஜவ்வரிசி வத்தெல்லாம் என்ன ஆச்சுன்னே தெரியல. துணியில இருந்து பார்த்தேன்னா எதிர்விட்டா கையிட்ட கொடுத்துட்டு போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். வெளில போறாக்கா இங்க காய வச்சு நீங்க எடுத்து மட்டும் வச்சிருங்கன்னு சொல்லிட்டு போனேன். அவங்க அதே மாதிரி எடுத்து வச்சு நேற்று வந்த உடனே கொடுத்தாங்க. அது வந்து அந்த துணியில இருந்து எடுக்கணும். தண்ணி தெளிச்சு எடுக்கணும். வெளியில எப்படி எடுக்க போறோம்னு தெரியல, பாப்போம். அப்புறம் வந்து ஷார்ட்ஸ்ல போட்டுருந்தாங்க நம்ம வீட்டுல கிரைண்டர் வாங்கிட்டு சொல்லிட்டு புது கிரைண்டர் வாங்கியாச்சு. எல்லாம் என்ன மாடல் எவ்வளவு பிரைஸ்ன்னு கேட்டிருந்தீங்க. அதையும் வந்து பார்த்தா பார்க்கலாம். இன்னைக்கு இட்லிக்கு ஊற வச்சு அரைப்போம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டைம் அரைக்கலாம். ஊற வைக்கணும் அரிசிலாம். ஓகே, இட்லி அரிசிலாம் நிறைய வேலை கிடக்கு பேபி. சரி, அதனால எல்லாமே வந்து பார்க்கணும். சாப்பிட்டு தான் ஒண்ணு ஒண்ணா பார்க்கணும். ஓகேவா? ஓகே, சப்பாத்தி ஊத்து நான் போட்டு எடுத்துறேன்.
ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக சப்பாத்தி செஞ்சுட்டு பச்சை பயிறு குருமா பண்ணியிருக்கேன். நல்லா இருக்கு பேபி கிரேவி. எப்படிதான் இருக்கு? சென்னா மசாலாலாம் இருக்கும்ல கடையில் வாங்கி சாப்பிடுவோம். சன்னாக்கு பதிலாக பச்சை பயிறு அவ்வளோதான். வேற லெவலா இருக்கு. சப்பாத்தி பச்சை பயிறு சன்னா மசாலா. பச்சை பயிறு உருளைக்கிழங்கு. சரி. இப்போ நம்ம சுண்டெல்லாம் ஊற வைக்கணும், நைட்டே ஊற வைக்கணும். ஆமா. நமக்கு மறந்துட்டோம் இப்போ என்ன செய்யுதுன்னு யோசிக்கும் போது இந்த பச்சை பயிறு இருந்ததுன்னா அப்படியே வறுத்து போட்டு வேக வச்சா உடனே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அதை ரெடி பண்ணிக்கலாம். இது நல்லா இருக்கு, சாப்பிட சூப்பரா. சாப்பிட்டு பாருங்க, கண்டிப்பா சூப்பரா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் சங்கீதா வத்தல் ரெடி ஆயிடுச்சு போல இருக்கே. ரெடி ஆகுது இப்பதான். ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க சூப்பரா இருக்கும். பாத்தீங்கன்னா வத்தல் காய வச்சாச்சு. இப்போ இது வெளியே எடுக்கணும், ரொம்ப காஞ்சிடுச்சு. கத்திரிக்காயில வச்சு தான் கட் பண்ணி எடுக்கணும்னு நினைக்கிறேன். அப்படிலாம் இல்ல பேபி, கத்திரிக்காயில வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். அப்புறம் எப்படி சாப்பிடுறது துணியை? இல்ல அப்புறம் எப்படி வர மாதிரி தெரியல, எல்லாம் ஒட்டின்னு இருக்க. தண்ணி தெளிக்கணும் பின்னாடி. இது இருக்கா ஓகே. பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா தண்ணி தெளிச்சுன்னா ஊறிடும். ஊறிட்டு எடுக்கிறதுக்கு வெளியே வரும். பொறுத்தளவுக்கு இந்த வத்தல்லாம் எப்படின்னு தெரியல. கஞ்சி வத்தல் தான் ஃபர்ஸ்ட் டைம். சாப்பாடு நம்ம போட்டோம் இல்லையா, சூப்பரா வந்திருக்கு. பின்னாடி வந்து தண்ணி தெளிச்சணும். தண்ணி தெளிச்சிட்டு அப்படியே இப்படி எடுத்தா வந்துரும் அழகா. சூப்பரா வருதுல. ஓகே. அப்படியே இப்படி உதறி விடணும், எல்லா வத்தலுமே வந்துரும். தண்ணி ஊத்தி எடுத்துட்டு மறுபடியும் வெயில வச்சு காய வச்சா நல்லா சரக்கு காஞ்சிடும் ஒரே நாள்ல. ஓகே. அம்மா வெயில் காயுது. இந்த கஞ்சி வத்தல்ல வந்து தண்ணி தெளிச்சல அது எடுக்க முடியுதா பாரு. இங்கதான் தண்ணி தெளிச்சிருக்கேன். இதுதான் ஒரு கவர்ல போடுவாங்க ஒரு சில பேரு. நான் கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ணணும்னு சொன்னது. கத்திரிக்கோல் வச்சுலாம் கட் பண்ணா அப்புறம் எப்படி துணியோட நீ பொரிச்சு சாப்பிடுவியா? இல்ல அதை எப்படி வர மாதிரி தெரியல, ஒட்டினுக்குதா நல்லா. அது எப்படி ஒட்டின்னு இருக்கும், வரும். பின்னாடி தண்ணி தெளிச்சிட்டு எடுத்தா அழகா வந்துருங்க பாரு. சூப்பரா வந்துது. காய வைக்கணும். காய வச்சுட்டு பொரிச்சா வேற லெவலா கஞ்சி வத்தேன். நான் கட்டையே போட்டேன் நான் கட்டின்னு பார்த்தேன். சூப்பரா போட்டுருக்கோம். சின்னதான் வருது. வெளியே எடுத்துட்டு காய வச்சுட்டு பொரிச்சு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நான் வத்த போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டேன். ஓகே. என்கிட்ட வந்து கால் பண்ணி சங்கீதா வத்தல் போடுறியா, எனக்கு கொஞ்சம் வத்தல் போட்டு தர முடியுமான்னு சப்ஸ்கிரைபர்லாம் கேட்டாங்க. அப்புறம் வந்து மெசேஜ் கமெண்ட்ஸ்லயும் கேட்டிருந்தாங்க வத்தல் விப்பீங்களா, எனக்கு கொஞ்சம் போட்டு சேல்ஸ் பண்றீங்களா அப்படின்னு. அடிக்கிற வெயில்ல சங்கீதா தீஞ்சிருவார் போல இருக்கு. இது கொஞ்சம் போடுறதுக்கே நாக்கு தள்ளி போச்சு. அதெல்லாம் பண்ணணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஆமா. இது இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா எடுத்துறேன், வெளியே ஃபுல்லாவே எடுத்துட்டு காய வைக்கும்போது காட்டுறேன். ஓகே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பின்னாடி தண்ணி தெளிச்சு நம்ம வத்தல் ஃபுல்லாவே எடுத்தாச்சு. எடுத்து இங்க பாருங்க இன்னொரு துணியில வச்சிருக்கேன். இது அப்படியே காய வைக்கணும்ல, ஈரமா இருக்கு லைட்டா. இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா காஞ்சதுன்னா வத்தல் வந்து ரெடி ஆயிடும். ஒரு நாளோ 2 நாளோ ஃபுல்லா காய வச்சு எடுத்து நம்ம பேக் பண்ணி வச்சிடணும். 1 வருஷம் 2 வருஷம் ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா கெட்டு போகாத அப்படியே இருக்கும். இது எதுவுமே காய வச்சுட்டு வந்துடலாமா? ஓகே. வா இந்த துணியை காய வச்சு நிதி தடிச்சதுன்னா பறந்துடாதே. பறக்கும்னா நினைக்கிறேன். அப்படியே நைஸா இருக்கு. நைஸா பேப்பர் மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது வேற நாங்க பிரிச்சு போடுறோம், மேல தூக்கி வரும்போது சுட்டிச்சு ஃப்ரெண்ட்ஸ். எத்தனை தடவை தான் இது வந்து பார்த்தோன்னா எடுக்கிறதுனே தெரியல. இதெல்லாம் சீக்கிரமா காஞ்சிரும் பேபி. சீக்கிரமா ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் வந்து எடுத்துடலாம். ஆமா. மதியத்துக்கு தயிர் தளிச்சிட்டேன், வத்தல் வறுத்து தட்ட. ஓகே. தயிருக்கும் வத்தலுக்கும் நல்லா இருக்காது. சாம்பார் வச்சு கிள்ளிப்பூர் சாம்பார் வத்தல்லாம் வறுத்தா சூப்பராக இருக்கும். காரக்குழம்பு அது மாதிரி வைக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா காய வச்சாச்சு. இப்போ கீழே போயிட்டு அரிசி ஊற வைக்கிறேன்னா இட்லிக்கு ஊற வைக்கவே இல்லை, எதுவுமே பண்ணவே இல்லை. இங்க ஒரு அடுத்த 2 கத்திரிக்காய். இப்பதான் நம்ம கத்திரிக்காய் எல்லாமே பறிச்சோம். அப்படியே கடன் 2 நாள்ல பாருங்க 3 கத்திரிக்காய் 4 கத்திரிக்காய் இருக்கு. 4 கத்திரிக்காய் இதுல நிறைய கத்திரிக்காய், இதுல 4-5 கத்திரிக்காய் இருக்கு. இதான இன்னும் 2 நாள்ல பெருசாயிடும் எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டா 1 நாள் தான் கத்திரிக்காய் டெய்லி காய்ச்சிக்கிட்டே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். தக்காளியுமே நல்லா பழுத்து இருக்குங்க, குட்டி குட்டி தக்காளி. சூப்பரா. சரி நம்ம ஈவினிங்கா வந்து பறிச்சுக்கலாம். கத்திரிக்காய் இப்ப அறுவடை பண்ற அளவுக்கு வெயில் தாங்கல, நிறைய கத்திரிக்காய் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி பழமும் நிறைய இருக்கு. அப்புறமா வந்து சாயங்காலம் தண்ணி ஊத்து வரும்ல, அப்ப பறிச்சுக்கலாம். போலாமா போயிட்டு லஞ்ச். பூ ஃப்ரெண்ட்ஸ் மாமரம் அடுத்த ரவுண்டு பூ வச்சிருச்சு. பூ வச்சு கொட்டிடுச்சு, ஆனா காய் மட்டும் வர மாட்டுது. பரவாயில்ல, பூ வைக்கிட்டு அடுத்த வருஷம் காய் காய்க்கும். இந்த வருஷம் பூ பூத்து கொட்டுச்சுன்னா அடுத்த வருஷம் காய் காய்க்கும். மரம் முடிச்சிரும்ல, ஓகே. அப்ப காய் வருதான்னு செக் பண்ணி பார்க்கலாம். குண்டு மல்லி தான் நீ பறிக்கவே மாட்டேங்கிற, பூத்துனே இருக்குது நிறைய. பூத்து கொட்டிச்சு, நிறைய மொக்கு இருக்கு செய்யுங்க. கட் பண்ணி விட்டேன் செடி. கட் பண்ண பிறகுதான் புது இலை நிறைய வந்து அதுல நிறைய மொக்கு வைக்குது. சூப்பரா. ரோஜா பூ கூட பூ ஒண்ணு பூத்து இருந்தது. எடுத்துக்கலாமா? ஏய் அத்திப்பழம் பழுக்கல ஃப்ரெண்ட்ஸ். அத்திக்காய் அப்படியே காய்க்க ஆரம்பிச்சிச்சு. அடுத்த ரவுண்டு ஒரு இலைக்கு 2 காய் வந்துடும். கடகடன்னு அடுத்த இது வந்துனே இருக்கு. சூப்பரா. வேரண்டையுமே சூப்பரா வளர ஆரம்பிச்சுட்டு. சாத்துக்குடி நம்ம எல்லாம் பறிச்சதுக்கு அப்புறம் அடுத்த ரவுண்டு வந்துச்சு போல இருக்க. ஒண்ணு பெருசாகிட்டு எல்லாம் ஊழ்ந்துருச்சு தானே நிறைய பிஞ்சு.
ரோஜா பீட்ரூட் செடி புடிங்க நடணும்னு நினைச்சிட்டே இருந்தா நடவே இல்லை. டைம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பாரு எப்படி ஒரு செடி ஃபுல்லா ஆயிடுச்சு. பீட்ரூட் செடி பாருங்க, பீட்ரூட் இறங்குமா என்னன்னு தெரியல. கேப் இருந்தா தானே இறங்குது. சத்து வச்சா வளர வரைக்கும் வளரட்டுன்னு மற்றதெல்லாம் பிடிங்கலாம் சங்கீதா. ஒன்று ரெண்டு பிடிங்கிட்டு ஆமா கேப் வச்சு வச்சிடணும். அந்த மண்ணு கீழே இருக்குதுல உரம் நம்ம எடுத்துட்டு இப்போ இதான் ஃப்ரெண்ட்ஸ் பீட்ரூட் செடி. ஆனால் இந்த தொட்டியில் வருமானு தெரியல, மருந்து வச்சு விடணும் சங்கீதா. வரும். ரோஜா பண்ணு ரோஜா பூ பச்சிரு, கிளையோட பச்சிரு. எல்லா கிழமையும் ஃபர்ஸ்ட் அப்புறம் எப்படி தான் பூ பூக்கும் வரும். இங்க பாருங்க ரோஜ் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ரோஸ். ரோஸ் அழகா இருக்குல்ல. ஒரு பன்னீர் ரோஸ் மாதிரி இருக்குது. நல்லா பூத்துருது. வேற ஒன்றும் பூத்துருச்சு. இங்க ஒரு ரோஸ் இருக்கு, இங்க ஒரு மொக்கு இருக்கு. இருக்கட்டும். முருங்கை மரம்லாம் ஒன்றும் இல்லை, அவ்வளோதான், சின்னதாக இருக்குது. இப்போதான் காய் வரும் தெரியல இந்த முருங்கை மரத்தில் பூ வச்சு. ஆகணும் பேபி எல்லாம் 1 வருஷம் 2 வருஷம் ஆகணும். மாடி தோட்டமா இருந்தாலும் கொஞ்சம் டைம் ஆகணும். அப்படி இல்லைன்னா மரம் இருக்குல்ல, மரத்துல எடுத்து வந்து கிளையா ஒரு பார்ல வச்சா அது சீக்கிரமா காய் காய்க்கும். முத்தனை மரம் இது வந்து விதை போட்டு வந்ததில்ல, பொறுமையா தான் காய்க்கும். சரி, கீரையும் அப்பப்போ உடச்சிக்கணும்ல. இது வல்லாரக்கீரைன்னு வச்சு நிறைய இலை வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். வைக்கும் போது 2 இலையோ 3 இலையோ தான் வச்சோம். இப்போ வந்து ஒரு தொட்டி நிறைய இலை இருக்கு. இது வந்து சிறுகீரை. கீரை சின்ன சின்ன தொட்டியில் வச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, இன்னும் தொட்டி இருக்குது. கீழே இன்னும் மண் எடுத்துன்னு வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சு ரெடி பண்ணணும். ஆமா, சரி வேணும் போலாம். போலாமா ஃப்ரெண்ட்ஸ்? மாடி தோட்டத்தை பார்த்துட்டே இருப்போம் நாங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிரைண்டர் வந்து பாத்தீங்கன்னா வாங்கியிருந்தேன், ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். நிறைய பேர் வந்து இந்த கிரைண்டர் பிரைஸ் என்ன பிராண்ட்ல வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலி அல்ட்ரான்ற மாடல்ல தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கியிருக்கோம். பிராண்ட் வந்து அல்ட்ரா. ஆமா, இது வந்து மூடி கிரைண்ட் கோல்டு. இது வந்து பாத்தீங்கன்னா மூடி. இது இந்த மாதிரி ஒரு கட்டையோட தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும். இங்க வந்து பிரஸ் பண்ணனா இது வந்து ஓபன் ஆயிடும். நல்லா நமக்கு பிரஸ் பண்ணு, அழுத்தினா இது ஓபன் ஆயிடுமா. ஓகே, அதுக்கப்புறம் கல் எடுத்து ஈஸியா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எப்பயுமே ரவுண்ட் கல்லு தானே இருக்கும், இது கொஞ்சம் முக்கோணமா இருக்கு கல்லு. சரி, வித்தியாசமா இருக்கட்டுமே சொல்லிட்டு இதே வாங்கியிருக்கேன். இது நல்லா வந்து அரைக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால இதுதான் வாங்கணும் இந்த டைம் கிரைண்டர். அந்த கிரைண்டர் வாங்கியே வந்து 7 வருஷம் கல்யாணத்துக்கு வந்து வாங்கி கொடுத்த கிரைண்டர். அது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வாங்கி கொடுத்தாங்க. ஆபீஸ்ல வேலை பார்த்தேன்னா அப்ப மிக்சி கிரைண்டர் மட்டும் வேலை செய்யற அக்கா எல்லாம் சேர்ந்து வாங்கி கொடுத்தது. அது இவ்வளவு நாள் நல்லா தான் வந்துச்சு. இப்பயுமே அது வந்து அரைதான், அது வந்து நடுவுல உடஞ்சிருச்சா. அது போய் நான் கடையில போய் அந்த இது மாத்திட்டு வந்தேன். அது சரியா வந்து பொருந்தல. எப்பயும் அது உடஞ்சிருச்சு நடுவுல இருக்க தண்டு. புதுசா மாத்தினதுனால அது ஒர்க் ஆகல. சரி, அது எதுக்கு வச்சுன்னு லோல் பட்டு நடக்கும்னு சொல்லிட்டு பேபி எனக்கு புது கிரைண்டரே வாங்கி கொடுத்துட்டாரு. நல்லா இருக்கு பாக்க, சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிரைண்டர். இது எப்படி அரைக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதான் செக் பண்றதுக்கு வந்து நானு ஊற வச்சிருக்கேன். இட்லி நார்மல் ஃபர்ஸ்ட் இட்லி அரிசி ஊற வச்சு இட்லி அரைச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம கம்பு கேவுன்னு சொல்லிட்டு சிறுதானியத்துல வந்து இறங்கிடலாம். ஓகேவா? ஓகே, எப்படி வருதுன்னு பிளான் பண்ணுவோம். 2 படி வந்து இட்லி அரிசி உளுந்து கம்மியா இருக்கிறதுனால நான் 2 படி மட்டும் போட்டிருக்கேன். 1/2 படி வந்து உளுந்து போதும். கரெக்டா இருக்குது. 1/2 படி கரெக்டா இருக்குது. அதனால தான் 2 படி போட்டேன். கொஞ்சம் கம்மியாவே இருக்குது, இருந்தாலும் 2 படிக்கு கரெக்டா இருக்கும். ஓகேவா? உளுந்து அதிகமா போட்டா அப்புறம் கல்லு மாதிரி ஆயிடும் இட்லி. உளுந்து அதிகமா போட்டாதான் பேபி சாஃப்டா இருக்கும். அப்படிலாம் இல்ல, யார் சொன்னா உனக்கு? அதிகமா போட்டாலும் வழவழன்னு ஆயிடும். அதிகமா போட்டாலும் நல்லா இருக்காதுதான். ஆமா, இருந்தாலும் உளுந்துக்கு ஈக்குவலா 4 படிக்கு வந்து 1 படி அளவுக்கு உளுந்து போடுவாங்க. அப்படி இல்லைன்னா 5க்கு 1 போடுவாங்க. இது 2க்கு 1/4 படியில அதிகமா இருக்கு. கரெக்டா இருக்கும். கரெக்டா தான் இருக்கும். 1/2 படி. இதுல 4 வெந்தயமும் போட்டு ஊற வச்சிடலாம். ஓகே, இதுல வெந்தயம் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துலாம். வெந்தயம் சேர்த்தாதான் தோசைலாம் நல்லா செவந்து வாசனையா இருக்கும், நல்லா இருக்கும். ஸோ அதனால வெந்தயம் சேர்த்துருக்கேன். இந்த கிரைண்டரோட விலை எவ்வளோன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. இதோட ப்ரைஸ் வந்து ஒரிஜினல் ப்ரைஸ் 11,200 ரூபாய் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் எங்கள் ஃப்ரெண்டு கடைக்கு தான் போயிருந்தோம் வாங்குறதுக்காக. அவங்க வந்து கொஞ்சம் எங்களுக்கு டிஸ்கவுண்ட்லாம் போட்டு கொடுத்தாங்க. ஆமா, ஒரு 8,000 சம்திங்லேயே வாங்கி வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா கிரைண்டர் வாங்கி வந்தாச்சு. 2 லிட்டர் இது 2 லிட்டர் கிரைண்டர். ஆமா, கத்திரிப்பு கலர். இந்த கலர் இந்த கிரைண்டர் தெரியுமான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணிருந்தாங்க பேபி. நான் இத வச்சிருக்கேன், 8 வருஷமா வச்சிருக்கேன், நல்லா யூஸ் ஆகுதுன்னு சொல்லிருந்தாங்க. 8 வருஷமா 7 வருஷமா ஒருத்தவங்க வச்சிருக்காங்களாம். சரி, அது யூஸ் ஆகுது. எப்படி அரைக்கிறது, எப்படி மாவு எடுக்கிறதுன்னு தான் கஷ்டமே. இப்போ எப்படி இது கை விட்டா கை மாட்டிக்காது. நார்மல் கிரைண்டர்ல என்ன பண்ணுவாங்க, கையை விட்டு அழகா வழிப்பா இல்ல, இதுல வழிக்க முடியும். அதே மாதிரி தான் சைடு ஓரம் வருது இல்ல, கல்லு மாவுக்கு கேப் இருக்கு. மாவு நல்லா உப்பி வரும்போது இப்படியே எடுத்துக்க வேண்டியதான். அப்படி இல்லன்னா ஆஃப் பண்ணிட்டு கல்ல வெளியே எடுத்து வச்சுட்டு இது அப்படியே எடுத்து ஊத்திக்க வேண்டியதான். 2 லிட்டர் ஃப்ரெண்ட்ஸ். இது நான் 2 லிட்டர் பார்த்தேன். நமக்கு 2 லிட்டரே போதும், கொஞ்சம் தானே ஊற வைக்கிறோம், 2 லிட்டரே போதும்னு சொல்லிட்டு நான் இதே வாங்கிட்டேன். கலருமே நல்லா இருந்துச்சு.
எனக்கு பிடிச்ச பர்பிள் கலர். பர்பிள் கலர்ல வாங்கிட்டு வந்துட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். வேற கலர் இல்ல இதுல, இந்த ஒரு கலர் தான் இருந்துச்சு. அப்புறம் வந்து விடியம்ல பார்த்தோம், அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அது மாடல் வந்து பாத்தீங்கன்னா நார்மல் கல்லு தான், ரெண்டு பக்கமும் கம்பி கம்பி வச்சு ரொம்ப டிஃபிகல்ட்டா, அந்த கழுவுறதுக்குலாம் கொஞ்சம் வந்து கஷ்டமா இருக்கிற மாதிரி இருந்ததா. க்ளீன் பண்றது தான் ஃப்ரெண்ட்ஸ் கஷ்டமே, கிரைண்டர் க்ளீன் பண்றது. அதனால இது வந்து சிம்பிளா, இது ஈஸியா இருக்குல, க்ளீனிங்க்குலாம் கொஞ்சம் நல்லா கம்ஃபர்ட்டபிளா இருக்குன்றதுனால இது வாங்கிட்டேன். அப்புறம் அப்படியே சாய்க்கிற மாதிரி மாடல் இருந்ததுல, அது மாதிரி கூட இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து டைமிங்லாம் செட் பண்ற மாதிரி கிரைண்டர் இருந்தது. எவ்வளவு நம்ம வந்து 30 நிமிஷமா இல்ல வந்து 40 நிமிஷம் 1 மணி நேரமோ டைம் செட் பண்ணி வச்சு ஓடுற மாதிரி இருந்தது. அது 14,000 ரூபாய். அது விலை கேட்டேன் நானு. போன உடனே ஒரு 3000 2000 கிரைண்டர் இருந்தா கொடுங்கன்னு கேட்டேன். அதெல்லாம் இப்ப இல்லவே இல்ல அப்படின்ட்டாங்க. இருக்கு இருந்தது 4000 ரூபாய் தான். 4000 ரூபாய் ஸ்டார்டிங். நம்ம போனோம்ல, எங்க அம்மாக்கு வாங்கி கொடுத்தோமே அந்த கிரைண்டர் 4000 ரூபாய் 4500 ரூபாய் அந்த ரேஞ்சில எல்லாம் வந்து பார்த்தனா இருந்துச்சு. சரி இது கொஞ்சம் நல்லா, நான் ரொம்ப நாளைக்கு வரும்னு சொன்னாங்களா, இது எடுத்துக்கங்க நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதனால இது வந்து எடுத்துட்டு வந்துட்டோம். நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. யார் வச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்கா என்னன்னு சொல்லிட்டு நம்ம இதுக்கப்புறம் நானும் யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். இப்போ இது ஊற வச்சிடலாம், ஓகேவா? அதான் ஊற வச்சுட்டு அடுத்த வேலையை பார்ப்போம். லஞ்ச் தான் செய்யணும். லஞ்ச் இன்னும் சமைக்கவே இல்லை. ஜெஷிதா வந்து லேட்டா தான் வருவா ஃப்ரெண்ட்ஸ். 3 மணிக்கு தான் ஜெஷிதா வருவார் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல 1 மணிக்கெல்லாம் வந்துருவாரு, இப்போ 3 மணி. ஸோ லஞ்ச் வந்து தயிர் சாதமும் கத்திரிக்காய் தான் பண்ண போறேன்னா, அவரைக்காய் ஊர்ல இருந்து பிரச்சனை இல்லை, அவரைக்காய் கத்திரிக்காய் தயிர் சாதமும் அவரைக்காய் பொரியல் பண்ணிட்டு வத்தல் இருக்கு, வறுத்து சாப்பிட்டோன்னா நீங்க லஞ்ச் ஓவர். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளா பண்ண போறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான், பாய்.